வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்ரியில் 9ஆம் தேதி நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி 3 நாள் வச்ச ரிசல்ட்டை பார்த்துருங்க. கடைசி 3 நாள் வச்ச ரிசல்ட் வந்து 6, 7, 8. 6ஆம் தேதிக்கு 295, 7ஆம் தேதிக்கு 385, 8ஆம் தேதிக்கு 975. கடைசி டிஜிட்டை மாற்றவே இல்லை, எல்லாத்துலேயும் 5. சரிங்களா? இப்படி ஒரு நாள் ரிசல்ட் வச்சாங்க. 7ஆவது மாதம் 1ஆம் தேதி ரிசல்ட்டு வந்து 2, கடைசி டிஜிட் வந்து 2, 372, அடுத்து வந்து 192, அடுத்து 912, அடுத்து 682. 4 நாள் தொடர்ந்து 2ஆம் நம்பர் வச்சாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கும் ரிசல்ட்டு 5ஆம் நம்பரில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எது எதிர்பார்க்குறோமோ அது நடக்கிறதில்ல, எதிர்பார்க்காதது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நேற்று ஒருத்தவங்க கொடுத்த கணிப்புப்படி 3-0 இறங்கும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த 3-0 இன்றைக்கி வந்து டியரில் வச்சுட்டாங்க. டியர் லாட்டரியில் வந்து 11 மணிக்கு குறுக்குள்ள வச்சுட்டாங்க. இப்படி எல்லாமே பண்ணிக்கிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்குரிய தகவலுக்கு என்னென்ன யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு வந்து டேட் வந்து 9 செப்டம்பர் வந்து 9. செப்டம்பர் 9க்குள்ள தேதியில் இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? இதிலேருந்து அதாவது அவங்க ஈஸி ஃபார்முலாவில் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 24 இருக்குது பார்த்திங்களா, 24ல் வந்து 2 எடுப்பாங்க. அடுத்து இங்கே 9, தேதியில் 9 எடுப்பாங்க. அடுத்து திருப்பி அங்கே 4 எடுப்பாங்க, அந்த தேதியில் வந்து 9 எடுப்பாங்க. இப்படி கூட ஃபார்முலா வைப்பாங்க. நாளைக்கு என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்றவங்க என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம். ஒருத்தங்க 7, 2, 3 கொடுத்துருக்காங்க. அவங்களே 4 டிஜிட்டில் 5, 8, 6, 9 கொடுத்துருக்காங்க. 7, 2, 3. இதில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கலாம், இல்லைனா இடம் மாறி இறங்கலாம். இதில் வந்து 5, 6, 3 கொடுத்துருக்காங்க. 5, 6, 3. சரிங்களா? ஏதாவது ஒரு போர்டு 5, 6, 3ல் ஒரு போர்டு டைரெக்டாகவும் ஒரு போர்டு ரிவர்ஸ்லையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஏதாவது ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது 8 இருக்குங்கிறது நம்பிக்கை. இவங்கக்கிட்ட 3, 7, 0, 6, இங்கே 4, 1, 6. இந்த இடத்துல 4, 1, 6 இருக்குது. என்ன வரும்னு பார்க்கணும். 8ங்கிறது இந்த இடத்துல காணவில்லை. 3, 7, 0, 6, 4, 1, 6. 4, 1, 6 இருக்குமா, 4, 0, 6 இருக்குமா அப்படின்னு பாருங்கள். 7 - 3, இந்த இடத்துல 4 வரலாம். ஒரு வேளை 0 கிட்ட, அதாவது இதில் 2 போர்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 3, 6 இருக்குமா அப்படிங்கிறது 3, 6 டைரெக்டாக கூட இருக்கலாம். இடையில் 4, 1 வர வாய்ப்பு இருக்குது. 34, 16 வருமா அப்படின்னு பாருங்கள். இவங்க வந்து இன்றைக்கி வந்து இவங்க நேற்று கொடுத்த கணிப்பில் 7, 5 கடைசி 2 போர்டு அப்படியே பாஸ் பண்ணாங்க. பிசி வந்து பாஸ் பண்ணாங்க. அவங்க கொடுத்துருக்க நம்பர் 3, 8, 4. இந்த 3, 8, 4ல் 38 ஏபியில் உட்காருமா, 84 பிசியில் உட்காருமா, ஏசியில் 3 நாள் உட்காருமா அப்படின்னு பார்த்துங்க. இந்த 3, 8, 4ல் வந்து ஏதாவது 2 போர்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு போர்டாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.